எல்லா இந்தியன்ஸ்க்கும் வெளியில போகும்போது அந்த ஜோர்ல நல்ல பவுண்ட்ஸ்லயும் டாலர்ஸ்லயும் சம்பாதிக்கும் போது சந்தோஷமா இருக்கும். அந்த 45-50 வரும்போது தான் அந்த பெயின் தெரியும். நம்ம வந்து எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அவங்க அம்மா அப்பா பார்க்கணும் உடனே பக்கத்தில் இருக்காங்க. இந்த ஊர் சாப்பாடு, இந்த மண் இப்போ நாங்கள்லாம் அதுக்கு தான் ஏங்குறோம். ஈவன் செலிப்ரேஷன் நீங்கள் இஃப் யூ லுக் அட் திவாலி, பொங்கல்லாம் நாங்கள் இங்கே வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக தெரியும் வீடியோஸில் பார்க்கும்போது. -2 டிகிரிஸ்ல நடுங்கிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்து யூஸே எப்படின்னா வி ஆர் மிஸ்ஸிங் லாட் ஆஃப் திங்ஸ். அது பெரிய ரிக்ரெட் எங்களுக்கு. பட் இதுக்கப்புறம் நாங்கள் ரிக்ரெட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளார போயிட்டோம். இது வந்து நான் எல்லார்ட்டையும் திருப்பி திருப்பி சொல்றது தான். கொல்லக்கூட்டத்தில் மாட்டின மாதிரி டான் கேங்ல வெளியில போனா சுட்டுருவாங்க, உள்ளாரே இருக்க முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ இட்ஸ் அ பிக் ரெக்ரெட். இப்பயே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். என் கூட 90% ஒத்துக்குவாங்க. அந்த 10% என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே குவாலிட்டி ஆஃப் லைஃப் தேர் இஸ் குட். வெளியில வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு, யுவர் லைஃப் குவாலிட்டி இஸ் குட், இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த ஊர்ல வளர்ற ஒரு தென்னை மரத்தை போய் லண்டன்ல நட்டு வச்சுக்கிறீங்க, 2 நாள்ல செத்துரும். அதுதான் நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஹாஃப் இதுலயே இருப்போம். எப்பயும் நிறைய பேர் அந்த ஒரு மனசு கஷ்டமா இருந்துட்டு தான் இருக்கும். அதனாலதான் இங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு டீ கடையில டீ போடுறது, ஒரு போட்டோ எடுக்கிறது, மீன் கடையில மீன் சாப்பிட்றது எடுக்கிறது, இதெல்லாம் எல்லாருமே பண்றது.